இயேசுவே இயேசுவே உம்முடைய உயிருள்ள நாமத்தை சொல்லி நாங்கள் மன்றாடுவது எங்களை ஒப்புதலை அபிஷேகம் செய்யும். இயேசுவே உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் நாங்கள் கேட்கிறபடியாக எங்களை நீ பலப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் 20வது பாடல் இணைந்து பாடி இறைவனுடைய வார்த்தை கேட்கலாம். சிறப்பு பாடல் 20 எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ நீங்கள் சத்தமா பாடுங்க. அந்த நேரத்தில் வேற யாரையும் பார்க்கல. இந்த பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, ஜெபம் செய்கிறாங்களா, துதிக்கிறாங்களா, ஜெபம் பண்றாங்க, எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம். இந்த பாடல்களால் நாம் எல்லோரும் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாடல் 20 எடுத்துக்கொள்வோம். பாடல் 20 நாம் எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி ஆராதிக்கிறோம்.
இறைவார்த்தையை கேட்பதும் அதன்படி வாழ வேண்டும் என்கின்ற ஆசிரியர்களுக்கு கொடுப்பதற்காக ஆணையம் அழைத்து வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். நடக்கின்ற ஒவ்வொரு அமர்வுகளிலும் முழுமையாக நாங்கள் பங்கெடுத்து நாங்களும் எங்கள் குடும்பத்தில் வாழும் அனைவரும் மீட்படைய எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, வரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அருமையானவர்களே, 2 நாட்களை கடந்திருக்கிறோம். கடவுள் சன்னிதானத்தில் அமர்ந்து இறை வார்த்தைகளை கேட்டவர்களாக பேறு பெற்ற பிள்ளைகள் நீங்கள். நான் உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? யார் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி அமர்ந்து இறை வார்த்தையை பங்கெடுப்பதும் உணர்வுபூர்வமாக பாடலில் பங்கெடுத்து என்னை நெய்வரக்க வைப்பதும் கடவுள் எங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம். நீங்க மட்டும் தியானம் பண்ணல, நானும் தான் சேர்ந்து பண்ணிட்டு ஒரு சாமி நம்ம தியானத்துக்கு போயிட்டே இருப்பார். இல்லை, தியானம் நடைபெறுகிற ஒவ்வொருத்தரும் நாங்களும் சேர்ந்து அமர்ந்து தியானித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே இது எங்களுக்கு ஒரு அனுபவம். ஒவ்வொரு முறையும் கடவுள் இப்படி அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இன்றைய நாள் பொழுது முழுதும் இருக்கும். கடந்த நாள், அதற்கு முதல் நாள் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன், நான் யாரை போல் வாழ வேண்டும், இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற பழக்கங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அது எனக்கு தேவையில்லை, அதை கலைந்து கொள்ள வேண்டும், கலைந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை, வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும். கடவுள் சன்னிதானத்தில் இறைவனுடைய இரக்கம் எனக்கு நிறைவாக கிடைக்கிறது, அந்த இரக்கத்தை பயன்படுத்தி நான் மன்னிப்பு அடைய வேண்டும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நேற்று இரவு உறங்க செல்கிற பொழுது என் பிள்ளைகளிடத்தில் நான் சிலுவை அடையாளம் வெட்டேன் என்று சொல்லுவது லேசாக கேட்டு ப்ளீஸ் வாழ்த்துக்கள். God bless you. இது தினமும் செய்யும், தினமும் செய்யுங்க. இன்னைக்கு காலை இந்த முத நான் சீக்கிரம் இருந்துச்சேன், என் பிள்ளைகளுக்கு நான் சிலுவை போட்டேன் சொல்ல போயிட்டு ப்ளீஸ். வெரி குட், வாழ்த்துக்கள். இதை பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தீய சக்திகளிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற முடியும் என்பது அடையாளம். கடவுள் தன் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். நான் வாக்கு சொன்னேன் என் பிள்ளைகளுக்கு, இந்த வழியில பார்க்கிறவங்க பார்த்து நான் சொன்னேன், தெரிஞ்ச முகத்தை பார்த்தேன், இப்படி வாழ்த்து சொன்னேன் அப்படின்னு சொன்ன இதுக்கு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 பரவாயில்ல. ஒரு சில பேர் சொல்லிருக்கீங்க மனசுக்கு ஆறுதல். இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே என் பெயரை இப்படித்தான் நிலைநாட்டுவார்கள். எப்படி நிலைநாட்டுவார்கள்? கடவுள் தன் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீங்க 2 பேர் பேசுற பேச்சு நான் கேட்கணும். அப்படித்தான் மக்களுடைய மனங்களில் கடவுளுடைய திருப்பெயரானது நிலைநிறுத்தப்படும். இது மோசே ஆரோனுக்கு சொன்ன வார்த்தை. வெட்கப்படாதீங்க. இந்த ஹைஃபை கொண்டு இருக்கிறோம், திரும்ப வைஃபை இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, ஈஸியாக முடிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு மறக்காதீர்கள். பார்க்கிற பொழுது முகம் சிரித்து கடவுள் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்ன பூசுதா எப்போதான் கடவுள் பேசுறாங்க. கடவுளை பற்றி எப்பொழுது நான் பார்க்க சொல்றாங்க, கடவுள் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிளெஸிங்ஸ். இந்த உலகம் சாபங்களை கொடுக்கிறது, இந்த உலகம் சஞ்சலங்களை காட்டுகிறது. நீங்க மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர்கள். ஆகவே தான் சொன்னேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி அருள் கொண்டு செய்து கொண்டே இருங்கள். திருத்தூதர்கள் பணி 12ஆம் அதிகாரம் 1 2 இறை வசனங்களை வாசிக்கிறேன், சற்று செவிகொடுங்கள். திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 1 2 இறை வாக்குகள். அக்காலத்தில் ஏரோது அரசு திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினார். யோவானின் சகோதரன் யாக்கோபை வாளால் கொன்றார்.
மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இருக்கு. மத்தேயு 20:21. நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவர் ஒருவர் அரியணை வரப்படவும் இன்னொருவர் செபதேவின் மக்கள் தன் தாயை அழைத்து வந்து கடவுள் சன்னிதானத்தில் ஒரு பெரிய பாக்கியம் என்று கேட்கிறார்கள். வலப்புறம் அமர்கிற பாக்கியம், இடப்புறம் அமர்கிற பாக்கியம். சாரி, ஒருவர் வலப்புறமும் இன்னொரு இடப்புறம் அமர வேண்டும் என்று சொல்லி தன் தாயை விட்டு கேட்கிறார்கள். இயேசு என்ன சொல்றாரு? வலப்புறம் அமர்வதும் இடப்புறம் அமர் வைப்பதும் என் விருப்பம் அல்ல, தந்தை யாருக்கு நியமித்து கொடுத்திருக்காங்களோ அது நடக்கும். கேட்கறது புரியுதா? நான் குடிக்கும் தின்பங்களுக்கு நான் குடிக்க முடியுமா? உடனே இவர் என்ன சொல்வார்கள்? குடிக்க முடியும்னு சொல்வார்கள். கேட்டதை கடவுள் கொடுத்தாரு கொடுக்கலையா? சொல்லுங்க, கொடுத்தாரு கொடுக்கலையா? எப்படி கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். எப்படி கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம். பல பக்கம் எடுத்து தானே, ஆமா தானே? எப்படி கடவுள் கொடுத்தார்? இப்ப வாசி ஞாபகம் திருத்துதற்படி 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யாக்கோபு யோவான் சகோதரர் யாக்கோபை ஏரோது வாளால் கொன்றார். முதல் வேத சாட்சியாக அந்த 12 பேர் மரிப்பது யாக்கோபு, யோவானுடைய சகோதரர். திருச்சபை வளர்கிற வளர்ச்சி எல்லாம் பார்த்து திருச்சபை வளர்ச்சிக்கு நிறைவான பங்களிப்பு கொடுத்து திருச்சபைக்கு கடிதங்கள் எழுதி திருவழிபாடு புத்தகத்தை எழுதி கடைசியாக கிழவனாக யோவான். கைத்தட்டுங்க. அம்மா கேட்பது ஒன்று, கடவுள் கொடுத்தது முதல்ல சாகர் பாக்கியம் உன் பிள்ளைக்கு, கடைசிய சாகர் பாக்கியம் உன் பிள்ளைக்கு தான். நீங்கள் கேட்பது என்னவென்று தெரியவில்லை என்றாலும் அதை கடவுள் கொடுப்பார். அது வேறு ஒரு வரமாக மாறும். நான் கேட்டேன், கடவுள் கொடுக்கல, இல்லை கடவுள் கொடுப்பார். புரிஞ்சிக்கல, நான் கேட்டதை கடவுள் கொடுத்தாரா? வேறு கொடுத்திருப்பார். கொடுத்த வரங்கள் என்ன 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 என்னன்னு சொல்லி அமர்ந்து யோசித்து பாருங்கள். நிச்சயம் அது நீங்கள் கேட்ட வரமாக மட்டும்தான். ஏன்னா இயேசு சொல்கிறார், அழுகிற பிள்ளைக்கு அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பீர்களா? தீயவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை கொடுக்கின்ற பொழுது கடவுளாகிய நான் கொடுக்காமல் விடுவீனா? ஒரே ஒரு நொடிப்பொழுது கண்களை கொடுங்க ப்ளீஸ். கேளுங்க, வரங்களை கேளுங்க. வளமோடு வாழ ஆண்டவருக்காக வாழ வேண்டும். உமது ராஜ்யத்தில் வடப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனும் அமர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி செபதேவின் மக்கள், இடியின் மக்கள் என்று சொன்னாலே பெயர் சூட்டப்பட்ட இந்த 20 தாயை வைத்து முறையிடுவார்கள். கடவுள் கொடுப்பார். மழுப்பி மழுப்பி பேசுவார். பேசுறதா பேசலையா? என் விருப்பம் அல்ல, என் தந்தை யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அது எவர்களுக்கு கொடுப்பார். நான் குடிக்க போகும் துன்பகலத்துக்கு குடிப்பீங்களா? குடிப்போம். நீங்க தான் குடிப்பீங்க, எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் மழுப்பி பேசி கடைசியாக கடவுள் அந்த வரத்தை கொடுத்தார். ஆகவே தான் சொன்னேன், ஒரு நொடி பொழுது கண்களை மூடி கடவுளை பார்த்து ஜெபிக்கும். கடவுளை வர வேண்டும் என் வாழ்க்கை உமது ராஜ்யத்தில் பணி செய்வனாக. நேற்றைய பொழுது நான் கேட்டேன், உமது குருத்துவம், அந்த பொது குருத்துவத்தில் திருமணத்து வழியாக நான் பங்கெடுத்திருக்கிறேன். என் பணிகளை நான் தெளிவாக செய்ய வேண்டும். என் பணிகளை நான் குறையின்றி செய்ய வேண்டும். பணி குருத்துவத்தில் பங்கெடுக்கின்ற குருக்கள் செய்கிற செயல்களில் குறையிருக்கின்ற பொழுது நான் குறை சொல்கிறேன். இந்த சாதாரண ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாரு. எனக்குள்ள பேசிக்கொள்கிறேன். என்னுடைய குருத்துவத்தில் நான் குறை வைப்பது தவறு. பொது குருத்துவத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். திருமுழுக்கு பெற்ற பொழுது என் நெற்றியில் அபிஷேகம் செய்யப்பட்டவன் நான். கிறிஸ்துமா என்கின்ற பெயரால் நானும் ஒரு குருவானார். என் சொல்லால் என் செயலால் அந்த குருத்துவத்துக்குரிய பணிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.
இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்த கடவுளே நன்றி என சொல்லி பாருங்கள். நிச்சயம் இந்த யோவானை போல், இந்த யாக்கோபை போல் அவருடைய ராஜ்யத்தில் இயேசு அருகில் அமர்வதற்கு ஆசைப்படுவீர்கள். இது மறுக்க முடியாத உண்மை. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நம்மையும் அறியாமல் கடவுள் இப்படித்தான் வரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அபிஷேகம், அபிஷேகம், ஒன்றன் பின் ஒன்றாக அதிசயங்களை பார்க்கிற காட்சியை கொடுக்கிறார். புரியுது கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. எத்தனை முறை நான் செய்வது கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார். கடவுள் தன் கரத்தை குறைத்துக் கொள்வதில்லை, குறுக்கிக் கொள்வதில்லை. கடவுள் தன் கரத்தை நீட்டி கொடுக்கிறார். என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் உன் தேவையான வரங்களை நான் கொடுப்பேன், அதை புரிந்து கொண்டு பார் என சொல்லிக்கொண்டே இருப்பார். கடவுள் கொடுக்கின்ற வரங்களை பெற்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நல்வாழ்வு வளர்ச்சிவார்கள். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் தயவு செய்து பாருங்கள். தான் விரும்பியவர்களை இயேசு தம்மோடு இருப்பதற்காக அழைத்தார். இதெல்லாம் மத்தேயு 3:14-15 எடுத்து படிச்சு பாருங்க. இது ரெண்டு பேருக்கும் தான் விரும்பியவர்கள் தம்மோடு இருப்பதற்காக இயேசு அழைத்தார் என சொல்லப்படும். நீங்கள் நானும் யாரால் விரும்பப்படுகிறோம்? நீங்கள் நானும் யாரால் விரும்பப்படுகிறோம்? சொல்லுங்க, என் ஆண்டவர் இயேசுவான்னு சொல்லுங்க. வெட்கப்படுற சொல்றது பார்த்தீங்களா? இயேசுவின் பெயரை உச்சரிப்பதற்கு நான் கூச்சப்படுகிறேன். பெருமையா சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பேட்ச் கொடுப்போம், பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் லீடர்னு பேட்ச் கொடுப்பாங்க. ஆமாவா? எல்லாருக்கும் கிடையாது. ஒரு குரூப் லீடர் ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. அந்த பேட்ச் கொடுத்ததுக்கு அவ்வளவு பெருமை. படிக்கிற பள்ளி பருவத்தில் பிள்ளைகளுக்கு ஆடைகள் ஒரு சின்ன ஒரு பேட்ச் கொடுத்த ஆசைன்னா, நான் இயேசுவின் ராஜ்யத்தில் பணிபுரிவது என்பது பெருமை அடைகிறது. இயேசுவின் ஆண்டவர் சொல்ல வேண்டும், அறிக்கையிட ஆசைப்பட வேண்டும். இல்லையென்றால் அவர் அழைத்த அழைப்புக்கு பொருள் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து தயவு செய்து கடவுள் கொடுத்த அழைப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கேற்றபடி வாழுங்கள். எப்படி தரப்படலாம்? அழைக்கப்பட்ட 12 பேரை பாருங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். மீன் பிடிச்சிருப்பாங்க, சாதாரண தொழில் செய்வாங்க, தீவிரவாதியாக வாழ்ந்திருப்பார்கள், தாய் தந்தையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கடவுள் அழைக்கிறார் அழைக்கிறார் அழைக்கிறார். அந்த 12 பேர் இருக்கிறாங்க. சுங்கவரி வசூல் செய்து கொண்டிருக்கிறார். வேறுபாடு இல்லாமல் அந்த 12 பேரை கடவுள் தன்னோடு வைத்திருப்பதை பார்ப்போம். உலகத்தின் பார்வையில் நம்முடைய மாற்றங்கள் வேறுபாடு, ஆனால் கடவுள் பார்வையில் நாம் எல்லோரும் சரிசமமாக நடத்தப்படுவோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இதுதான் விஷயம். எனக்கு வலிக்குது பாரு, அவங்க வலிக்கலையே. என் குடும்பத்தில் சுமை இருக்கு பாரு, அவங்க குடும்பத்தில் சுமை இல்லையே. இல்லை, என் பார்க்க தெரியாது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க சொல்ல. என்னுடைய பார்க்க தெரியாது அவங்களுக்கு என்ன கஷ்டம் நான் சொல்ல, அவங்க சொல்லாம இருக்க. அவ்வளவு வித்தியாசம். புரியுதா? புரியா? உதாரணம் சொல்றேன். என் குடும்பத்தில் நிகழ்ச்சி சொல்றேன். எங்க அம்மாவுக்கு கேன்சர் வருது. பல வருடங்களாக உயிரோடு தான் இருக்கிறாங்க. நான் 4வது படிக்கும்போது எங்க அம்மா கேன்சர். நான் குருவா 21 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அந்த கேன்சர் வந்து ஆக்கிரியாது. இந்த கரைகளுக்கு எனக்கு தெரியும் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு. அம்மாவை நான் நோகடிக்காம வைக்கணும்னு ஆசைப்படுறவன என் கூட எனக்கு ஒரு தங்கச்சி வச்சிருக்கிறான். எனக்கும் அம்மா மட்டும் சமூகம் இருக்கணும். எனக்கு இன்னைக்கு அரைக்குமே உட்காராது. அம்மாவுக்கு வலிக்கும். அதுக்கே நான் எங்க அம்மா தானது. என் தந்தை பேசுகிற வார்த்தை அம்மா படிச்சா எங்க அம்மா தானது. மணியில் அப்படி அமர்வாள். விளையாடுகிற பருவம். சரி, விளையாட்டுக்குள்ள போனா போது விட்டுட்டேன். நான் குருவாக நிலைமை பக்கம் வந்துட்டேன். அப்பயும் போய் வெளியே உட்கார்ந்தா. உனக்கு புத்தி இல்லை, கல்யாணம் பண்ண வயசுல போய் உட்காரு. எனக்கு எங்க அம்மா அம்மா தான். ஒரு முறையும் எங்க அம்மா என் தங்கச்சியை பார்த்து
தள்ளி போ, உட்காரு, மடி விட்டு இறங்கி சொல்லவே இல்லை. இப்படித்தான் அடுத்தவர் படுகிற துன்பங்களை எனக்கு தெரியாமல் போகும், அல்லது நான் படுகிற துன்பங்களை அடுத்தவருக்கு நான் சொல்லாமல் இருப்பேன். ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் என்பது நிச்சயம் ஒன்று பிரியமான சொல்லாதீங்க. அவன் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு, என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, இல்லை என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு, அவன் நல்லா இருக்கான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரவர் சுமக்கின்ற சிலுவையை இயேசு எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவரவர் சுமக்க வேண்டிய சிலுவையை இயேசு எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். இயேசுடைய வார்த்தை அன்றாட தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வந்தால்தான் நீங்கள் என் சீடர்கள். என் வாழ்க்கை துன்பம் உண்டு, துறவிகள் வாழ்க்கையில் துன்பம் உண்டு, இல்லற வாழ்க்கையில் வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் உண்டு. பண வசதியோடு பண வசதி இல்லாமல் குடும்பத்தின் பின்னணியில் எங்கு வாழ்ந்தாலும் எங்கு பிறந்திருந்தாலும் துன்பம் உண்டு என்பதை மறந்துவிடார்கள். இயேசுவின் சீடராக வாழ்ந்துள்ளனர். Praise the Lord. Praise the Lord. நினைச்சு சொல்லுங்க. Praise the Lord. உங்க வாழ்க்கை படுகிற கஷ்டத்தை நினைச்சு சொல்லுங்க. Praise the Lord. இயேசு சிலுவையை சுமந்தார், உங்களையும் என்னை மீட்டார். பிள்ளைகளால் துன்பம், கணவனால் துன்பம், மனைவியால் துன்பம், பெண் பிறந்த பிறப்புகளால் துன்பம், இந்த உலகத்தின் பொருள்களை நான் பெற்றுக் கொள்வதற்காக பெறுகிற வசைமொழிகளால் எனக்கு துன்பம். அன்றாட சிலுவையை அவனவன் சுமக்கத்தான் வேண்டும். சுமந்தால்தான் இயேசுவின் சிலுவை, என்ன கிடையாது. பாரமான சிலுவையை இயேசு கடைசி மட்டும் சுமக்க ஆசைப்பட்டார். பயணம் தொடங்க ஜெபிக்கிற கடவுளை பார்த்து முடியாதுன்னு நினைக்கிறார். கடவுள் சித்தத்திற்கு பணிந்தபடி கடைசி மட்டும் அந்த சிலுவையை சுமந்து செல்வதை பார்க்கிறார். ஆகவே தான் சொல்றேன், துன்பத்தை கண்டு துவண்டு போகாதீங்க, அது ஆசீர்வாதம். Every challenge is a blessing. நீங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள் ப்ளீஸ். ஒரு படை வீரர்கள் பயிற்சி பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்படலையா? நமக்கு தெரியலையோ, சிப்பாயெல்லாம் போய் பாருங்க, காலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க, இல்ல 3 மணிக்கு எழுந்துருவாங்க, பச்சை தண்ணியில் குளிக்க வைப்பாங்க, ஓடுவாங்க. நம்ம ஓடுமா 4 மணிக்கு அப்பதான் நடந்து வருது, இழுத்து போட்டு தூங்கும் போது வீட்டு வேலை செய்ய வேண்டியது எல்லாம் செய்ய மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், மணி அடிச்ச உடனே சுறுசுறுப்பா ஓட வேண்டும். தேசத்திற்காக சிப்பாய்களாக மாறுகிறவர்கள் செய்ய பயிற்சிகள் ஒரு நாள் செய்ய போனா தன்மனை உண்டு. வீட்டில் சிப்பாய்களா இருக்காங்க, யோசிச்சு பாருங்க, சொந்த பக்கத்தை கேட்டு பாருங்க. ஒரு நாள் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க உடல் ஃபிட், physically fit person to fight for the country. இயேசுவின் அபிஷேகம் வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் கடவுள் கொடுக்கின்ற துன்பங்களை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ப்ளீஸ், மறுக்கவே கூடாது. வலிமையை கேட்டு செவியுங்கள், போராடுகிற குணத்திற்காக செவியுங்கள். நீங்கள் போராடுகிற ஒவ்வொரு பொழுதும் அபிஷேகம் பிள்ளைகள் என்பது விபிலியம் கொடுக்கிற பாடம். பழைய ஏற்பாட்டு நபரை நான் மறுபடியும் வருவேன், சாமி வந்த பழைய ஏற்பாடு சொல்லுவாருன்னு தெரியல. சரி, நான் அதே சொல்றேன். யாக்கோபு, யோசேப்பின் தந்தை யாக்கோபு, ஞாபகம் இருக்குங்களா? முப்பத்தி 3ஆம் அதிகாரம் வயசுல முதல் வசனம். நான் வீட்டில் பின்னாடி சொல்லுவேன். யாக்கோபு 33 முதல் வசனம். யாக்கோபு தன் கண்களை உயர்த்தி பார்க்க எசா 400 ஆட்களோடு வருவதை காண்கிறார். எத்தனை பேரு? யார் பார்த்தது? யாக்கோபு. யாரை பார்க்கிறார்? எசாயு
தன் சகோதரன் அண்ணனை பார்க்கலாம், 400 பேரோட வரான், பயந்து போறான். கதை தெரியுமா தெரியாதா? ப்ளீஸ், யாக்கோபு எஸ்சாயு கதை தெரியுமா தெரியாதா? கையாட்டு சொல்லு, தெரியும் சொல்லி தெரியாதுன்னு சொல்லணும். தெரியாதுல்ல, இவ்வளவு பிள்ளைகள் எஸ்சாயு கதை யாக்கோபு கதை தெரியவில்லை. ஈசாக்கு யார் தெரியுமா? அபிரகாமின் மகன். ஈசாக்கு பிள்ளை கிடையாது. மனைவி ரெபேக்கா மனைவியில் அழைக்கப்படுவாள். பைபிள் இருக்கு, ப்ளீஸ், நான் கதை சொல்ல கிடையாது. அபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்கு மனைவி ரெபேக்காவுக்கு குழந்தை கிடையாது. கடவுளை பார்த்து முறையிட்டு ஜெபிப்பார். 2 குழந்தை கடவுள் கொடுப்பார். முதல் பையன் பேர் எஸ்சாயு, இரண்டாவது பையன் பேர் யாக்கோபு. எஸ்சாயு அப்பாவோட ஓட்டிகிட்டே இருப்பான். வேட்டையாடுவதில் தலை சிறந்தவன், சிவந்த மேனி படைத்தவனாக இருப்பான். தோல்தான் முடியாது, பசு 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 செம்மறி ஆடுவத முடியும். ரோமுகள் நிறைந்தவனாக இருப்பான். யாக்கோபு அம்மா பிள்ளை, அம்மா கூட உட்காந்துருப்பான். எப்ப பார்த்தாலும் வெளியே போக மாட்டான். அம்மா என்ன பண்ணாலும் வேலை செய்வான். பெற்றவர்களுக்கு பிடித்த பிள்ளைகள் 2 பேருக்கு, ஒரு அப்பாவோட ஒட்டிட்டு இருப்பான், ஒரு அம்மாவோட ஒட்டிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே கிடையாது. ஈசாக்கு ஆசை எஸ்சாயுவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, ரெபேக்காளுக்கு ஆசை யாக்கோபுவை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி போட்டி. பார்த்தீங்களா எங்க போது? பார்த்தீங்களா, அம்மா அப்பாக்கு மத்தியிலே இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுக்கு பாருங்க ப்ளீஸ், இது தொடக்க காலம், இப்ப இல்லை. என்னமா பெருசா இங்க பேசுற? நீ எப்ப பார்த்தாலும் அக்காட்ட தான் பேசிட்டு இருக்க. நான் சொல்றத செய்யறியா? அண்ணன் சொல்ல மட்டும் உடனே வாரி 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 கொடுத்துருவேன். பிள்ளைகள் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை ஏன் நம்ம செய்யற செயல்களில் பார்க்கிற அந்த வித்தியாசம் ஏதாவது 1-2 பார்க்கிறார். ஆகவே அவர்கள் பேசுகிற வார்த்தை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட ஈசா தன் பெரிய பையன் ஆசீர்வதிக்க வேண்டும். தன்னை போல் வலிமை மிகுந்தவனாக, உடல் ரீதியாக வலிமை மிகுந்தவனாக, போராட்டம் கொண்டவனாக இருக்கிறான். அவன் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறான். ஆனால் தாய் ஆசைப்படுறா, என் கூடையே மடியிலே உட்கார்ந்துருக்கான் பாரு, இந்த பிள்ளை ஏமாடியா போயிடக்கூடாது, அவன் பழச்சிக்குவான். அத்துணை காரியமும் அவனுக்கு தந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஏமாடி பிள்ளை, எப்ப பார்த்தாலும் மடியிலேயே உட்கார்ந்து போனாலும் போக மாட்டேங்க. திருட்டுத்தனமா அம்மா ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. பைபிள் படிச்சு பாருங்க, வசனம் இருக்கும். கண் தெரியாமல் ஈசா போயிடுவாரு, கரித்திக்கு ஆசைப்படுவாரு, காட்டுக்கு போடா நல்ல இறைச்சியை கொண்டு வர சொல்லுவாரு. அவன் விலங்க கேட்கறதுக்கு அம்மா என்ன பண்ணுவான், கொண்டு கொடுத்து அதை திருட்டு ஆசை வாங்கி போய் கொடுப்பான். ஏமாந்து போனவனாக எஸ்சாயு தன் தம்பி யாக்கோபை கொலை செய்ய தேடுவான். அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொந்தக்காரர்கள் அனுப்புவாங்க. கையில் வெறும் கோல் மட்டும்தான் இருக்கும். யோர்தான் நதியை கடந்து போகிற பொழுது தன் கையில் ஒரு கோலை தவிர வெளியில் பூச்சிக்குள்ள இருக்கும், அடிச்சு தப்பிச்சுக்கோ. கையில வாழ் இருக்கிற சக்தி கிடையாது, திறமை கிடையாது. சின்ன பையன், உழைக்க தெரியாத பையன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு உயிரோட தப்பி பிழைச்சுக்கோ. என் சகோதரன் லாபான் இருக்கிறான், நீ அங்க ஓடி போயிடு, உங்க அண்ணன் வரமாட்டான், வழி தெரியாதவனுக்கு. தாய் எப்படியெல்லாம் தன் மகனை காப்பாற்ற முயற்சி எடுக்கிறார் பாருங்க. அப்பாட்டு வந்து முறையிடுவான், அப்பா நான் தான் பெரிய பையன், தம்பி திருத்தரம் ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டான், என்ன நீ மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். இல்லடா, நான் கொடுத்த ஆசீர்வாதம் திருப்பி வாங்க முடியாது, இருந்தாலும் நீ குறையில்லாமல் வாழ்வாய், இருந்தாலும் நீ குறையில்லாமல் வாழ்வாய். கடவுள் பெரிய பையனுக்கு ஈசாக்கு சொல்கிற வார்த்தை. நீங்கள் பெற்றெடுத்த பிறகு 1, 2, 3, 4 எப்படியாவது இருக்கு, இப்பெல்லாம் 1 தான், 2 கூட கிடையாது. அதெல்லாம் கடந்த காலம், முடிஞ்சு போன காலம். எப்படி 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க, இப்பெல்லாம் கிடையாது. 1, 2 முடிஞ்சு போய்கிறது. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசீர்வாதம். சண்டை போறானா தடுத்து நிறுத்துங்க, பேசக்கூடாது. போறான், லெபனன்ட்ட போறான், 2 மனைவி தன் வசப்படுத்திக் கொள்கிறான். யாக்கோபு, லியா, ரேக்கால், ரேச்சல், ரேக்கால் சொல்லி 2 பேர். அந்த சர்க்கிள் நிறைய தனிப்படி நல்லா சொல்லணும், நிறைய நேரம் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. தன் மாமனாருக்கு சொல்லி, என் அண்ணனை நான் பார்க்க போறேன்,
என் சொந்த பூமிக்கு நான் போறேன், என்னை ஆசீர்வதிங்க. இத்துணை வருடங்களாக வேலைக்காரன் போல வேலை செஞ்சேன். இந்த இருவரை மனைவி ஏற்றுக்கொள்வதற்காக நிறைய ஆடு மாடு விலங்கெல்லாம் கொடுத்து அனுப்பல. சரி போ, வழி அனுப்பி வைப்பாப்ல. அந்த நிறைய திருமணம் நடக்கும், அதெல்லாம் வீட்டில் போய் படிங்க. அந்த கதையில பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் விபரீதம் இருக்கு, இந்த சரித்திர உண்மைகள் சொல்லுங்க பிள்ளைகிட்ட. எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க, தயவு செஞ்சு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. படிச்சு கதையில சொல்லுங்க, மடியில போட்டு சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. நல்லா தூங்குவாங்க. எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டே இருந்தா எந்த பிள்ளைக்கு தூங்க போறாங்க. அந்த ஆறு கடந்து போக முன்னாடி மனசுல கருக்கணும். 2 மனைவி, இத்துணை பிள்ளைகள், எத்தனை பேரு? 12 பேராச்சே. இத்துணை பிள்ளைகள், இவ்வளவு வளம், இதெல்லாம் போய் நான் எப்படி போய் சந்திப்பேன்? ஏற்கனவே திருட்டுத்தரமா ஆசிரியத்தை வாங்கிட்டு வந்தேன்னு பயந்து என்ன பண்ணா, கொண்டு வந்து சொந்தவன் பிரிச்சு முன்னாடி ஒரு வேலைக்காரன் அனுப்பி, ஓ பின்னாடி தம்பி வரான், இதை உனக்கு கொடுக்க சொன்னா நயவஞ்சகமாக பேசுவான். ஒரு தம்பி பின்னாடி வரான், இந்த பொருளை கொடுக்க சொன்னா வச்சுக்க, 1 2 3 என்று சொல்லி ஒவ்வொன்றா பிரிச்சு 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 இருப்பான். 400 நபர்களை கொண்டு எஸ்ஆயு இந்த யாக்கோபை எதிர்விட்டு வருகிறான். இவன் என்ன நினைக்கிறான்? சண்டை போட வரான்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்றான்? தம்பி வரான், பல வருடங்களுக்கு பிறகு வரான், அவன் ஓடி போய் கட்டி பிடிக்கணும். தனியே கிடையாது, இன்னொரு இருக்கிற 400 பேரை சொல்லி இதுதானே என் தம்பின்னு சொல்லி இத்துணை பேருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும் ஆசைப்பட்டு வரான். இவன் என்ன நினைக்கிறான் பார்த்தீங்களா? கடவுளை தட்டி கடவுள் நொடி சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக இறைவன் இப்படித்தான் உங்களுக்கு நன்மைகளால் நடத்துவார். எனக்கு என்ன தீமை நடக்க போகுது அப்படின்னு பயந்து போய் கேட்டீங்களா? உங்கள் பயங்களுக்கு மத்தியில் கடவுள் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இது உண்மை. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு உண்மை சொல்றேன், அப்புறம் திருப்பி மறுபடியும் வரேன். அதே யோர்தான் நதிக்கரை மறுபடியும் நடக்க போவான். தன் மனைவி பணியாட்கள் கொண்டு வந்து ஆடு மாடு எல்லாம் கட்டிட்டு இந்த கரையை ஓரமாக வேடிக்கை பார்ப்பான். இரவு முழுசு சண்டை போடுவான். கடவுளுடைய தூதரோடு இரவு முழுசு சண்டை போடுவான். யாரோ முன்பின் தெரியாதுட்டானே என் சொத்துக்களை அபகரிக்க வந்து சொல்லி இரவு முழுவதும் மல்யுத்தம் செய்வான். யாக்கோபு, உன் பேர் என்ன? நீ யாரு? எங்கிருந்து வந்திருக்க? எதுக்கு என் மனைவியை அபகரிக்க வந்தார்? என் சொத்தை எனக்கு கொடுக்க வந்து சொல்லி ராத்திரி முழு சண்டை போடுவான். பெயர் வெளியிடவே மாட்டார். கடைசி மட்டும் அவர் திரும்பி கேட்பார், உன் பேர் என்னடா? நான் யாக்கோபு. நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டார், இஸ்ராயேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். கடவுளுக்கு நிகராக நீ போரிட்டாய். சொல்லுங்க, கடவுளுக்கு நிகராக போரிட்டாய். சண்டை போடுங்க, கடவுளுக்கு சண்டை போடுங்க. வீட்டுக்கிட்ட சண்டை போடாதீங்க. யாருக்கு சண்டை போட்டோம்? எப்படி சண்டை பண்ணோம்? ராத்திரி முழுசு சண்டை போடும். அப்பதான் பெயர் மாற்றம் வரும். வாழ்க்கை முழுசு சண்டை போடும். அப்பதான் பெயர் மாற்றம் வரும். அபிஷேகங்க, ஜெபம் சொல்லுங்க, ஒண்ணும் நடக்கல. கவனம் ஜெபம் வச்சேன், ஒண்ணும் நடக்கல. அதற்கு கும்பிடி வச்சேன், ஒண்ணும் நடக்கல. சூசியப்பட்ட ஒண்ணும் நடக்காது. வாழ்க்கை முழுசும் இந்த கடவுளோட மணியுத்தம் செய்யுங்கள். உங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுப்பார். இஸ்ரவேல் அழைக்கப்படுவார். ஆண்டவரோடு சரிசமமாக போரிட்டால் நீ கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளையை சொல்லி கடவுளுடைய பெருமிதம் செய்வார். கைத்தறி நன்றி சொல்லுங்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை மறுபடியும் சொல்றார். மீன்பிடிக்கும் சீமோனை கடவுள் பார்க்கிறார். அந்திரையை கூட்டு வரார். என்ன சொல்றாரு? நீ பாறை, நீ பேதுரு. பெயரை மாற்றுகிறார். உன் மேல் என் திருச்சபையை கட்டுவே. உங்க பெயரை கடவுள் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன பேர் இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பொறுப்பு கடவுள் கொடுத்துக்கிறார் இல்லையா? மனைவிக்கு அந்தஸ்து கொடுத்துக்கிறார் இல்லையா? பெற்றவரின் அந்தஸ்து கொடுத்துக்கிறார் இல்லையா? ஒரு பிள்ளைக்கு தாயின் அந்தஸ்து கொடுத்துக்கிறார் இல்லையா? 2 பிள்ளைக்கு அப்பா அந்தஸ்து கொடுத்தார் இல்லையா? இத்துணை அந்தஸ்து எதற்கு? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. போவர்ல கேசு இடியின் மக்கள் யாக்கோபு, யோவான், செபதேவின் பிள்ளைகள் பேர் இருக்கு. ஆனா இயேசு பேர் இருக்கிறார். என்னன்னு? இடியின் மக்கள். அவ்வளவு வீரம், அவ்வளவு வைராக்கியம்.
12 பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு தைரியம்! அம்மா கூட்டு வந்து எனக்காக பேசுமா, எவன் பொறாமப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்காக பேசுமா. வலிமையான செயல்களை செய்கிறார். அவர் வலப்பக்கத்தும் இடப்பக்கமும் நம்ம 2 பேர், நம்ம பிள்ளை 2 பேர் தான் உட்காந்து, வேற யாரும் உட்காரக்கூடாதுமா. இயேசு ஏற்கனவே பேரிச்சிட்டார். என்னன்னு? இடியின் மக்கள் என்று சொல்லி புகழ்ந்த இயேசு சக்தி வாய்ந்தவர்களாக பேசுகிற திறன் படைத்தவர்கள். உங்களுக்கு கடவுள் பெயர் வச்சிருக்கிறார். அந்த பெயருக்கு ஏற்று வாழ்ப்பாங்க. அதுதான் அபிஷேகம். உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லிக் கொடுக்க பிள்ளைகளுக்கு. இப்பெல்லாம் பேர் வித்தியாசமா வைக்க வாயில நுழைய மாட்டாங்க. எல்லாம் நெட்ல நோண்டி பார்க்குறோம். ஏல தொடங்கணும், இல்லை பீல தொடங்கணும், இல்லை செட்டில் தொடங்கணும். எதில் தொடங்கினா என்ன? உள்ள கடவுள் கூட வளர்க்க வைக்க பாருங்க. எல்லாத்துலேயும் வாஸ்து, பேர்லையும் வாஸ்து. சமீபத்தில் நவீன பேருக்கு 2 ஈ போடுவாங்க. நவீன 4 ஈ போட்டு போடுறேன். ஏண்டா தோஷிக்கிறதுனா சாமி 4 ஈ வந்து ஈ மாதிரி பரப்புனா நான் வெக்ககட்ட பேச்சு. நவீனுக்கு 2 ஈ தானே போடுவாங்க. இல்லை இன்னும் 2 ஈ போட்டா நான் ஈ மாதிரி பறந்து போவேன். யாரும் இந்த போட்டி போட்டு குடிக்க முடியாது. பெத்தவங்க வச்ச பேரு, கோயில் வைக்கப்பட்ட திருமுழுக்கு பேரு அழகா நவீன் வச்சிருக்கிறாங்க. தோசிக்காரன் சொன்னான், அவனுக்கு இவனுக்கு என்ன? இவன் 100 ரூபாய் கொடுத்தா அதனால 2 ஈ போட சொன்னான். அந்த 100 ரூபாய்க்கு 2 ஈ போய் கிடைச்சு. பெயர்களில் இப்படி மாற்றத்தை விரும்புகிறோம். அர்த்தம் இல்லாமல் பெயர்களை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். வீட்டில் அழகா வெள்ளைய கலர் ஒரு நாள் இருந்துச்சு. மீறி பணம் கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்க, நீளத்தை போட்டு கொஞ்சம் லேசா முழு காப்பீங்க. இப்ப கண்ணில் பார்க்கவே இல்லை. எல்லாம் கணக்கெல்லாம் கருப்பு தவிர மற்ற எல்லாமே வாசு கலர்லி வாசு. யாரோ சொல்றதுக்காக நமது பணத்தை நிறையமாக்கி காத்திருக்கிறோம். ஆனால் கடவுள் கொடுத்த அபிஷேகத்துக்கு வாழ்வது கிடையாது. இருக்கிற காசு சேர்த்து வச்சு அழகா ஒரு வீடு கட்டுறேன். உள்ள பக்கம் ஐயோ மாசுபடி இந்த பக்கம் கூடாது, இந்த பக்கத்துல இருக்கிற சூரியன் நேரம் உள்ள வருங்க. நான் வாங்கின காத்திருக்க பக்கம் தான் அடிக்குது. இடிச்சு உடனே கேட்டு பாத்ரூம் இங்கே கூட இந்த பக்கம் இருக்கணும். எங்க? கிச்சனுக்கு அடுத்து பாத்ரூம் தான் வரும். அங்க போற வாசமும் இங்க போற வாசமும் 2 ஒன்னா காரணமும் சாப்பாடு டேபிள்ல. நம்மெல்லாம் பாத்ரூம் எங்க போனோம்? வீட்டை விட்டு வெளியே போனோம். நோய் நொடி இல்லாமல் இருந்தோம். ஆமாவா? சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. இப்ப எங்க வச்சிருக்கீங்க? கிச்சனுக்கு அடுத்த கதவு பாத்ரூம் தான். இந்த கதவு திறந்தால் வாசம் வரும், அந்த கதவு திறந்தால் வாசம் வரும். 2ஐயும் பிடிச்சி ஒன்னா டைனிங் டேபிள். அது அடுத்து தான் இருக்கும். ஏன்? வாசம். அநாகரிகமாக சொல்லுகிற சொல்லுக்கெல்லாம் நாம் அர்த்தம் கண்டுபிடிச்சு விட்டோம். அதுக்கு பயப்படும். வீட்டில் சொத்து தங்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பொருள் நிக்க மாட்டேங்கிறாங்க. இவன் சொல்லியிருக்கான், கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரிந்த ஒரு குருவான வீடு, நல்ல வசதியான சாமியார். அம்மா அப்பா நல்ல சமுதாய அந்தஸ்துல வசதியா இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிற தொழில் செய்வாங்க. அவங்ககிட்ட 2 சாமியார், மற்ற படையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சமீபமாக கொஞ்சம் தொழில் முடங்கி போயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்தா, முயற்சி பண்ணி பார்த்தா, அதுக்கு என்ன பண்ணி ஒரு சுசுமை மீன் பிடிக்கும், ஒரு சுமை மீன் கையில படா ராயப்படிக்கே பண்ணிச்சு. ஆமாவா? அடப்பக்கம் விலை வயசா ராயப்பா சொன்னா ஏசுறா சொன்ன. வீட்டில் 2 சாமியார் என்ன முடியும்? ஜெபம் பண்ணி என்ன முடியும்? பழி உட்படுத்த என்ன முடியும்? யாரோ ஒரு குறிச்சொல்ல சொல்லிவிடா. என்னங்க வீட்டுக்குள்ள வந்துருக்கலாம், கடைசி வந்து போயிருக்கலாம். கடைசியில வீட்டில் வந்து இப்படி ஒரு சர்க்கரை ஒரு கூரை போட்டுருக்காங்க. அதனாலதான் காசு சர்க்கரை எனக்கு மண்ணோட மண்ணா போயிடுது. அப்ப என்னதான் பண்ணணும்? கூரையை கூடதா இடிச்சுட்டீங்களா? அந்த ஊரை பகுதி எடுத்துக்க. கடைசியா 2 சாமியார் இருந்து என்ன முடியும்? சொன்ன ஜெபத்துக்கு என்ன முடியும்? குறி சொல்ற ஒரு பேச்சு தான் பெரிதாக போகிறது. நீங்களும் நானும் வாழ்கிற காலத்தில் அபிஷேகத்தின் பிள்ளை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பிளீஸ். கடவுளை அபிஷேகம் செய்திருக்கிறார். அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தாய் பெற்று தம்பிக்கு கொடுத்தார். உயிருக்கு பயந்து லாபான் ஓடி போகிறான், மாமன் ஓடி போறான் பிழைப்பதற்காக. லாபான் மகன்களை பார்க்கிறான். 2ஆம் முறை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டு போய் ஒப்பந்தம் வைக்கிறான். நான் 7 வருஷம் வேலை செய்யறேன், எனக்கு பிள்ளை கட்டி கொடு. உழைக்கிறான் 7 வருஷம் முடிச்சு. அக்கால கல்யாணம் பண்ணா தங்கி கல்யாணம் எவ்வளவு
முதல்ல கட்டிங்க, மறுபடியும் என்ன செய்யலாம், இப்படியும் திருமணம் செய்து கொள்கிறார். பெரிய கோத்திரத்தோடு குலங்களோடு தன் அண்ணனை பார்க்கிறான். பயம் மனசுல ஏற்கனவே சொந்தத்தில் விட்டான், தலைச்சத்திற்கு ஆசிரத்தை பிடிக்கிறான், அப்பா கொடுத்த ஆசிரத்தை வாங்கிட்டான். இப்ப திருப்பி படையெடுத்து வரனா இவன் விட மாட்டான், அங்கே கொள்வோம் சொல்லி அண்ணனின் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருப்பான். என நிச்சயமா சாதனைப்பட்டு சொல்லி பயந்து என்ன பண்றான், தூது இருக்கிறான். எப்படி இருக்கிறான், கையில பெரிய பரிவட்டம். நமக்கெல்லாம் பரிவட்டம்னா ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம் அப்பதான் பரிவட்டம் கொடுக்கலாம். ஆடு மாடு விலை அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் நீ வச்சுக்க, என்னையும் கொண்டாடி பண்ணி சும்மா விட்டுடு. நிறைய அதுல பாதி நீ எடுத்துக்க, என்னையும் கொண்டாடி பண்ணி சும்மா விட்டுடு. அண்ணனை பார்த்து இவன் எண்ணிக்கொண்டு வருகிற எண்ணம் எப்படி இருக்கிறது, அண்ணனுக்கு எப்படி இருக்கு, ஐயோ எத்தனையோ ஓடி போயிட்டான், கையில ஒண்ணுங்களா வெறும் குச்சோட போறாங்க, இவ்வளவு பெரிய சொத்தோடு வரானே, கடவுள் உழைக்கிறார் சொல்லி அவனை ஆற தழுவி கட்டிப்பிடித்து முத்தமிடுகிற காட்சி நீங்கள் வாசிப்பீர்கள். தொடக்கம் 33 அதிகாரம் எடுத்து தயவு வச்சுட்டாங்க. வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகளை சொல்லுங்க. உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. உன்னை ஒருவேளை நீ ஏமாத்திருந்தாலும் கடவுள் உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் உன்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லி பாருங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் உன் அண்ணனோ தம்பியோ திரும்பி வந்தா படிக்காதே, அவனை அரவணைத்துக் கொள். உனக்கு ஆசீர்வாதம் 2 மடங்காக மாறும். பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க நீங்கள் செய்யணும். படிப்பிற்கும் செயல் கடவுள் பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியமே கிடையாது. முணுமுணுத்து பேசுவார்கள். இடியின் மக்கள் தன் தாயை கூட்டு வந்து கேட்பாங்க, வலப்புறம் இடப்புறம் அவர்கள் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. 12 பேர் முணுமுணுப்பாங்க, சார் 10 பேர் முணுமுணுப்பாங்க. பேச என்ன பண்றீங்களா, உடனே ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு பேசுவார். இந்த சிறு பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிட்டால் உங்களுக்கெல்லாம் நீங்க சார் கிடையாது. விளையாட்டுத்தனம் போல் என்ன செஞ்சாங்க, எது செஞ்சாங்க, எதுவுமே மறந்து விடுவேன். உடனுக்குள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை நான் கொடுப்பேன். உனக்கு கொடுக்க நன்மை நான் குடிக்கிட்டு அவனுக்கு கொடுத்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அவரவருக்கு குறிக்கப்பட்ட நன்மைகளை கடவுள் நிச்சயம் கொடுப்பார். அங்கதான் நன்மை கொண்டிருக்கு. அவங்க கடவுள் நன்மை கூறி பிச்சை கொடுக்கிறார், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நிச்சயம் வரங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே கடவுள் உங்களுக்கு வரங்களை கொடுத்து 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 உங்களை மகிழ்விப்பார். இந்த இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், நிச்சயம் முடியும். 35ஆம் அதிகாரம் 3வது வசனம் ப்ளீஸ். தொடக்க நூல் 35:3. எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டபடி நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழிதுணையாக இருந்த இறைவனுக்கு ஒரு பணிப்பிடம் எடுப்புவேன். எவ்வளவு நன்றி உள்ள பார்த்தீங்களா? யாக்கோபுக்கு தன் மனைவியை பார்த்து கூப்பிடுறான், தன் பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுறான். நான் பயந்து 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 வாழ்ந்தேன், ஆனால் நான் சென்ற இடமெல்லாம் கடவுள் எனக்கு நன்மைகளையே செய்தார். தன் மனைவியோடு பேசுகிற வார்த்தைகளை பாருங்க. எந்திரிங்க, உன் தெய்வத்தை விட்டுடுங்க. ஐயோ நான் யாக்கோபு சொல்ற வார்த்தை சொன்ன தன் பிள்ளைகளை பார்த்து சுமந்து வந்த தெய்வங்கள், அந்நிய தெய்வங்களை தூக்கி எறியுங்கள். யாக்கோபை சந்தித்தேன், அங்கு போவோம். பயந்து போய் சந்தித்தேன். கடவுளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். உன் பொருளை எனக்கு வேண்டாம், உன் மனைவி நல்லா இருக்கட்டும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், நான் யாரையும் வதைக்க மாட்டேன். நீ ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீ உயிரோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை சொல்லி அவனை கட்டிப்பிடித்து புத்தகத்தை அந்த இடத்துல ஒரு பணிபெண் எடுப்போம் சொல்லி தன் மனைவியும் மக்களையும் அழைத்து வந்து நன்றி பலி செலுத்துகிற யாக்கோபு வைப்பார். இதுதான் நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம். எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டே இருக்கணும். என்ன கடவுள் பெருசா செஞ்சார், நான் நன்றி சொல்றது இல்லை. நன்றி தவிர எந்த வார்த்தையும் கடவுளுக்கு நாம் செலுத்த முடியாது.
நன்றியை தவிர எந்த வார்த்தையும் நாம் கடவுளுக்கு செலுத்த முடியாது. சும்மா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, இயேசுவே நன்றி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, இயேசுவுக்கு புகழ் சொல்லுங்க. இதுதான் அடிப்படை. கையை தூக்கி சொல்லி பாருங்க, கடவுள் உங்களுக்கு விட்டுவார். எனக்கு துன்பம் இருக்கு, எனக்கு துன்பம் இருக்கு, எனக்கு துன்பம் இருக்கு, எனக்கு துன்பம், புலம்பலாகவும் வேண்டாம். கடவுளுடைய சன்னிதானத்தில் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம். புலம்பலை யார்கிட்ட சொல்ல முடியும்? டாக்டர்கிட்ட போனா புலம்பல் சொல்ல முடியும். எனக்கு இங்க நோவுது டாக்டர், படுத்தா தூக்கம் வரும், திரும்ப முடியல, என்ன ஒரு யானை வந்து புரட்டு தான் திரும்ப, அவ்வளவு வெயிட்டா இருக்கிறேன், உடம்பு இழைக்கிறதுக்கு தான் மருந்து கொடுங்க டாக்டர், ஒல்லியா இருக்க டாக்டர், கொஞ்சம் குண்டாகும், ஏதோ சாப்பிட கொடுங்க டாக்டர், அங்கதான் போய் புலம்பணும். எங்க போய் புலம்பணும்? டாக்டருக்கு மட்டும்தான் புலம்பணும், வக்கீலுக்கு தான் புலம்பணும். என் சொத்தை அனுபவிச்சு விட்டான்னு சொல்லி கடவுளுக்கு வருகின்ற பொழுது நன்றி மணி மட்டும்தான் சொல்றது. அதான் சொன்ன பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, இயேசுவை புகழ்ந்து சொல்லுங்க, இயேசுவை நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி பிடித்து பாருங்க, கடவுள் நமக்கு வழி கொடுப்பார், கடவுள் நமக்கு கரம் கொடுப்பார். நமது புலம்பல்களை கேட்பதற்காக கடவுள் நம்மை படைத்து விட கிடையாது. ஒரு உதாரணம் சொல்ல பிறகு பாடுவோம். ஒரு காம்படிஷன் நடக்குது, ஃபுட்பால் மேட்ச் வச்சுக்கோ, அங்கதான் உதப்பாங்க, எதை பண்டை விட்டுட்டு ஆள உதப்பாங்க. பார்த்துருக்கீங்க? ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்கீங்களா? வேணுமே உதப்பான், அவன் காலை உடச்சுட்டா பந்த பக்கத்துக்காக நம்ம ஜெயிச்சிடலாம். உடனே ரெஃப்ரி கேட்பாரு, டைம் அவுட், டைம் அவுட், டைம் அவுட், டைம் அவுட். கீழே பாடி ஸ்ப்ரே அடிச்சுடுவாங்க. அந்த பெயின்ஸ் மறந்து போக வேண்டும், இவன் மறுபடியும் விளையாட வேண்டும். இவன் விளையாடாதான் வெற்றி உண்டு. சப்ஸ்டிடியூட் பார்த்துருப்பான், என்ன இருக்குங்க சார் நான் போறேன், சார் என்ன இருக்கு நான் போறேன், தேவி சப்ஸ்டிடியூட்ரா, அவன் ஓடுவாங்க, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அவன் விளையாட்டு நிச்சயம் அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி நம்பிக்கையை விளையாட்டு வீரர்கள் மேல் ஒரு கோச் வைக்கிறான்னா, இந்த உலகத்தில் உங்களால் மட்டுமே நன்மை செய்ய முடியும் என்று சொல்லி கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிறாரா வச்சிருக்கலையா? வச்சிருக்கிறா வச்சிருக்கலையா? சொல்லுங்க, இயேசுவுக்கு புகழ் சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஃபார்வர்ட் பிளேயர் இல்ல பேக்கில் அல்லது பேக்கி, நீங்க அடிச்சா மட்டும்தான் வந்து அவ்வளவு தூரம் போகும்போது ஒரு கோச்சுக்கு தெரியும். எத்தனை வருஷம் போய் ட்ரைனிங் கொடுத்துருக்காப்ல? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், வேற ஒன்றுமே செய்ய கிடையாது. கடவுள் தன் சாயலையை கொடுத்து உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் தான் இதை செய்வீர்கள் என்று சொல்லி, ஆகவே தான் பெருமை பார்த்து பேசினார். நீ பாரு பாரு சொன்ன பிறகு என் பேர் என்ன பண்றாரு? எருசலேமுக்கு போக வேண்டாம் ஆண்டவரே, அந்த முறைசு போறாங்க, ஐயோ போக வேண்டாம், அப்பாலை போய் சாப்பிட்டாங்க. இதே பேர் தான் சொல்றார், நம்ம இங்கே இருக்கலாம், நல்லா இயேசுவோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆசை பேதுருவுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசு செத்து நான் எங்க போவேன், நீ எருசலேம் போகாத, இங்கே இரு, வசதியோடு நல்ல புகழோடு பெயரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்பாலே போய் சாப்பிட்டாங்க. அதே பேதுரு பார்த்து இயேசு பேசுவார், கோதுமை மணி போல் உன்னை சாத்தான் புறவிட உத்தரவு பெற்று விட்டான், உனக்காக நான் மன்றாடினேன். என்னது வழி சொல்லுங்க, நான் வேதனையில் தவிக்கிற பொழுது எனக்காக ஜெபிப்பது என் ஆண்டவர் இயேசு. பிரைஸ்லார்ட். எங்க அம்மா அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, என்னென்ன சொல்ல, எங்க அம்மா உதவி செய்வாங்க, என்னென்ன சொல்ல, ஆனா எனக்காக முதலில் கடவுளை பார்த்து குரல் கொடுப்பது என் ஆண்டவர் இயேசு. பிரைஸ்லார்ட். உனக்காக ஜெபித்தேன், நீ திடம் பெற்ற பிறகு உன்னோடு இருப்பவர்களை உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்தி. எழுந்திருப்போமா? சேர்ந்து பாடுவோம். ஒரு சில நிமிடங்கள் நம்மை மறந்திருப்போம் இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில். Yes,
யாக்கோபின் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம். அதற்கு பிறகு தந்தை ஆண்டு பெறுவார்கள். யாக்கோபு தன் சகோதரர் எசாவை சந்திக்க ஆசைப்பட்டு போறான். மனசுல பயம் இருக்கிறது. யோர்தானை முதல் முறை கடந்து போகிற பொழுது என் கையில் ஒரு கோல் மட்டும்தான் இருந்துச்சு. இப்பொழுது இவ்வளவு சொத்து சுடும், 2 மனைவி, மக்கள் இத்துணை பேர், இவ்வளவு பணியாளர்கள், மொரட யாக்கோபு மனைவி மொரட எசாய் கோபத்தோடு தாக்கி என்ன அடிச்சு கொடுக்குன்னு சொல்லி 3-4 பெரிய பரிசு பிடிப்பான். அவன் முதல் அடிச்சா பின்னால் தப்பிச்சு ஓடி போயிடலாம். என் பிள்ளைகளையும் மனைவியும் காப்பாற்றுவதற்காக எதையும் விளக்குதையான்னு சொல்லி வரிசைப்படுத்தி பார்ப்பான். முதல் அடிச்சா நீ அடிக்க செஞ்சுவிடு, அப்புறம் அடுத்த கிடையாது, அப்புறம் சொத்து கொண்டு எல்லாம் போட்டோம், நான் என் பொண்டாட்டி போட்டு பத்திரமா இருக்க கடைசியா போடுவான். எசாயி கேட்பான், இதெல்லாம் எனக்கு எதுக்கு கொடுக்குற? நான் வேண்டுவதற்கு மேலாகவே கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், வேணா என்ன நான் உனக்கு கொடுக்குற, எடுத்துக்கோ. அண்ணன் தம்பிகளுக்கிடையே பலருடைய பகை எப்படி மறைச்சு போச்சு பார்த்தீங்களா? பிளீஸ், அண்ணன் தம்பிகளுக்கிடையே பகை எப்படி மறைச்சு போச்சு பார்த்தீங்களா? கடவுளை நம்பி பாருங்கள், பகையே இருக்காது.
கடவுளை நம்பி பாருங்கள், பகையே இருக்கான். வேணும் நாம ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க. வீட்டில் படிச்சு பாருங்க. நான் தரேன் இல்லை நீ தராது, நான் தரேன். நம்ம என்ன பண்ணுவோம்? குடு வாங்கி வச்சுக்கிறேன் வேணும். மனைவிக்கு தெரியாத, மக்களுக்கு தெரியாத மறைமுகமா அந்த போட்டிக்கு உள்ள போட்டுப்போம். யாருக்கு செலவு வச்சுக்கிறேன். ஒருவர் ஒருவருக்கு சலைப்பது இல்லாமல் போட்டி போட்டு இந்த நாந்தரம் வச்சுக்க, இந்த நாந்தரம் வச்சுக்க, இந்த நாந்தரம் வச்சுக்க. எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். வந்துட்டு வர பொண்ணுக்கு தேவையில்லை. நீ நல்லா பத்திரமா கடவுளை இன்னும் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி பகையை மறந்து மன்னித்து, அதைத்தான் சொன்ன முன்னாடி வாசிக்கிறீங்களா? பெத்தேலுக்கு போவோம், என் அண்ணனை சந்தித்த இடம், பகையை மறக்கப்பட்ட இடம், பாசத்தை பொழித இடம், அங்கு பலிபீடம் கட்டுவோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பகை எங்கெல்லாம் மறக்கப்படுகிறதோ அங்கு பலிபீடம் கட்டி எழுப்புங்கள், நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. பகை மறந்து போவதற்காக ஜெபியுங்கள். நீங்க கடவுளை பார்த்து எப்படி ஜெபிக்கும் சொன்னா சொல்லியா? எப்படி போராட வேண்டும், இரவு முழுசு போராட வேண்டும். தன் மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக யாக்கோபு கடவுளை தூதுவாக சரிசமமாக போராடுவார். விட்டு கொடுக்க மாட்டார், ஓடி ஒழிய மாட்டார். நான் மடிந்து போனாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகள் மனைவியை காப்பாற்ற வேண்டும். இரவு முழுக்க போராடுவார். நீ யாரா சொல்லவே மாட்டாங்க. இறை தூதர் மீண்டும் 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 அதிகாலை பொழுது யாருன்னு சொல்ற பொழுது விடுகிறது. நீ யாரு? நான் யாக்கோபு, எசாயுடைய இரண்டாவது பிள்ளை. இஸ்ரவேலில் அழைக்கப்படுவார். கடவுளுடைய தூதருக்கு சரிசமமாக போரிட்டாய் உன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு. இப்ப புரியுதா எப்படி ஜெபிக்கிறது? இரவு முழுவதும் மண்டியிட்டு ஜெபித்து பாருங்கள். இந்த ஜெபம் இங்கு மட்டுமல்ல, தோபித்து புத்தகத்தை எடுத்து பாருங்கள். தொபியா தன் மனைவி சாராவோடு இரவு முழுக்க மண்டியிட்டு ஜெபிப்பார்கள். சாராவை ஏற்கனவே மனதிருப்பார்கள். எல்லாரும் இரவோடு இரவாக நடிந்து போவார்கள். தொபியா அவனை மறந்து கொள்வார். மாமனை எட்டி பார்ப்பார், இந்த மறுபடியும் செத்து போயிட்டானா அப்படின்னு. ரெண்டு பேரும் ஜெபம் கிடப்பாங்க. இரவு முழுக்க சொல்ல ஜெபம் என்ன? மூதாவின் கடவுளை போற்றி, யாக்கோபின் கடவுளை போற்றி, இஸ்ராயேல் கடவுளை போற்றி, எங்கள் இருவரையும் இடைவெளியாக தம்பதிகளாக வைத்திருங்கள். இதுதான் ஜெபம். மன்னியத்துவம் செய்யுங்கள் கடவுளோடு. உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சொத்து காப்பாற்ற என்னெல்லாம் பண்ண தெரியுமா? நீங்களாம் சின்ன பிள்ளைங்க வீட்டில் கதவு இருந்துச்சா? சாக்கு பை தான் தொங்குச்சு. எனக்கு தெரியும், நானும் கூட பார்த்துருக்கேன். முன்னாடி ஒரு சாக்கு பை தோணும். அந்த சாக்கு திரும்பி பார்த்தா அப்பா சாப்பிட்டு இருப்பாரு, இல்லை அம்மா சாப்பிட்டு இருப்பாங்க, இதை வேலை செய்வாங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு சாக்கு தோணும். வீட்டுக்குள்ள பெரிய திங்க இருக்கும். யாருனாலும் வருவோம், அப்பா வருவோம், சாப்பிடுவாங்க, மோர் குடிப்பாங்க, உட்காந்து அங்கே தூக்கி விளையாடிச்சு போவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கேட்டு விட்டு போல ஒரு கொலாப்ஸ் கதவு, ஒரு சின்ன கண்ணாடி வெட்டி பார்க்க. இங்கே யாரும் பூத கண்ணாடி. திருடனா, வீட்டுக்காரனா, திருடியா, கூட பிறந்தவனா? எவ்வளவு நம்பிக்கை பற்றி அடுத்தவங்க. என் உடமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவ்வளவு செலவு செய்கின்றார். என் மனைவியை, என் கணவனை, என் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் போராட வேண்டுமோ போராடக்கூடாது? சொல்லுங்க. கடவுளுக்கு கொடுத்த அபிஷேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் போராடுமா போராடக்கூடாது? இந்த அபிஷேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு சோதனைகள், தடைகள், வேதனைகள் தொடர்ச்சியாக வரும் 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 வரும். இது இயேசுவுடைய வாக்கு. ஆகவே சொல்வார், இறுதி மட்டும் போராடுபவன் மீட்பு பெறுவான் என்று சொல்வார். இந்த அபிஷேகம், போராட்டம் என்பது ஒரு பெரிய அபிஷேகம், சும்மா சாதாரண கிடையாது. வெறுத்து விறுவிறுத்து ஒரு கப்பு தூக்கி பிடிப்பான். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அயன் பண்ண சட்டத்தை கப்பு தூக்கி பிடிக்க மாட்டான். ஒரு மணி நேரம் விடாத போராட்டம் அந்த கப்பு பிடிக்கிறதுக்கு. அவ்வளவு ஒரு வெறித்தனம். ஜெயிச்சே ஆகும். நோஞ்ச மாதிரி ஐயோ வந்தா நான் உதப்பான், நான் வார உட்காந்துக்கிறேன், கடைசியில் போக மட்டும் தூங்க கூட நான் வரேன் போட்ட போது இல்லை.
உயிரை பணையம் வைக்கிறானாம் அந்த கோப்பையை பிடிப்பதற்காக. உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை, நீங்கள் பெற்ற அபிஷேகங்களை, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள தயவு செஞ்சு போறாங்க. இந்த உலகத்தில் ஜெபம் என்கின்ற மனைவியை தாங்கிப்பிடி. ஜெபிப்பேன் 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 ஜெபிப்பேன், நன்றி சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். உங்க குடும்பத்தில் பகை மறந்து போக வேண்டுமா? பலிப்பிடம் கட்டுங்கள். நன்றி என்கிற பலிப்பிடத்தை கட்டுங்கள். வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம். நான் பயந்து போய் ஓடுங்கள். கடவுளை அபிஷேகத்தால் ஆசீர்வாதத்தால் என் பெண்ணை வந்து கொண்டே இருந்தார். ஒன்றுமில்லாமல் போனேன். இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய சுகம், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அண்ணனுக்கு பயந்து போய் நின்று கொண்டிருந்தேன். அவன் எனக்கு கொடுத்தான், வச்சுக்க, எனக்கு நிறைய இருக்கு, உன் பொருள் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க, நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பொருள் உன்னோட இருக்கட்டும், என்னுடைய பங்களிப்பு, நான் அண்ணன் வேணாம் வச்சுக்க வச்சுக்க. அள்ளி எண்ணி கடவுள் கொடுத்து காத்திருக்கிறார். கரங்களை வைத்து பிடிப்பை ஒரு நிமிஷம் கண்களை கொடுங்கள். இவ்வளவு நன்மைகளை இயேசு செய்ய காத்திருக்கிறார். இது தொடர்புகளில் வாசிக்கப்பட்ட வரலாற்று உண்மை. அண்ணனுக்கு பயந்து உயிர் பிழைக்க தப்பி ஓடியவன் யாக்கோபு மீண்டுமாக திரும்பி வருகிறான், சொத்துக்களோடு சுகங்களோடு. அண்ணன் பழி வாங்கி விடுவானோ? என் சொத்துக்கள் போனால் பரவாயில்லை, என் உடமைகள் போனால் பரவாயில்லை, என் மனைவியின் பிள்ளைகளை நான் காப்பாற்றிக் கொள்வேன் என்கின்ற அக்கறையோடு யாக்கோபு பல முயற்சியை எடுக்கிறான். ஆனால் எசாயி சொல்கிறான், இதையெல்லாம் உன்னுடைய கடவுள் எனக்கு ஏராளமாக கொடுத்திருக்கிறார், நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன். பகை வேண்டாம் என்று பகை மன்னிக்கப்படுகின்ற அந்த பெத்தேல் என்கின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்கிறீர்கள். என் மனைவிக்காக, என் கணவனுக்காக, நான் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இரவு முழுவதும் போராடுவேன். ஜெபத்தால் கடவுளோடு மல்யுத்தம் செய்வேன். உடன் பிறந்த பிறப்போடு சண்டை கொடுக்கிறோம். இந்த உலகத்தின் பொருள்கள் நமதாக்க வேண்டும் என்பதற்காக கடவுளோடு போராடினால் வெற்றி உண்டு. கடவுள் நமக்கு ஒரு பெயரை சூட்டுவார். இன்று முதல் நீ அபிஷேகம் செய்யப்பட்டவன் இஸ்ராயேல் அழைக்கப்படுவாய் என்று சொல்லி கடவுள் உங்களுக்கு பெயர் சூட்டுவார். இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள். மரங்கள் மட்டுமே வரும், நிரம்பி வரும், நிரம்பி வரும். ஆண்டவரே இயேசுவே, ஜெபிக்கின்ற உன் பிள்ளை என்னை பாரும். பகையை மறந்து உடன் பிறந்த பிறப்புகளோடு இந்த உலகத்தின் சொல்லுங்கள் வேண்டும் என்பதற்காக பகையை நான் வளர்த்திருக்கிறேன். அந்த பகை மறக்கப்பட்டு என் மனைவியும், என் கணவனையும், என் பிள்ளைகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஜெபத்தை ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறார்கள். இரவு பகல் என்று பாராமல் ஜெபிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். எனக்கு நான் உண்மை தான், சோர்வில்லாமல் ஜெபிக்கிற சக்தியை தான், ஜெபிக்கின்ற வழிமுறைகளை கற்றுத்தான். இன்னும் சிறப்பாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் சிறப்பாக ஜெபிக்க போராடுகிற குணத்தை எடுத்தான். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ஆட்சியின் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. தொடக்கத்தோடு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். ஈசாக் மலடியாய் இருந்து தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். பிரைஸ் தி லார்ட். ஒருவர் மற்றவருக்காக, குறிப்பாக கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக ஜெபிப்பது இங்க இருக்கு பாருங்க. ஈசாக் மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். கடவுளை பார்த்து குறை நீக்குவதற்காக மன்றாடு. ஈசாக்கு ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படவில்லை. 2 இனமுறையமாகியது. அப்படிதான் வசனம் இருக்கும். 25 23 வசனம் பாருங்க.
உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன. இருக்கா இருக்கா? உங்கள் ஜெபம் அப்படியாக மாற்றும். 2 ஆசீர்வதிக்கப்பட்ட இனங்கள். ஒன்றை விட ஒன்று பெரியது கிடையாது, ஒன்றை விட ஒன்று சளைத்தது கிடையாது. ஒன்றுக்கு நிகர் ஒன்று ஒரு நிகர். என்னிடம் இருப்பதெல்லாம் உன்னிடம் இருக்கிறது. உன்னிடம் இருப்பது என்னிடம் இருக்கிறது. கடவுள் எனக்கு எந்த குறையும் கொடுக்கவில்லை, நீ எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாம். உன்னையும் உன் மனைவியும் நீ பத்திரப்படுத்திக் கொள். உனக்காக நான் போராட வருவேன் என எஸ்ஐ யாக்கோபை பார்த்து வாக்களிப்பார். வாக்களிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது உங்களுக்கும் எனக்கும் அல்ல. வாக்களிக்கப்பட்ட வாழ்வை வாழ்வது உங்களுக்கும் எனக்கும் அல்ல. செபதேயுவின் மக்கள் முறையிட்டார்கள், கடவுள் வாக்களித்தார். அது கடவுளுடைய விருப்பம், தந்தையின் விருப்பம். நான் குடிக்க குடிப்பியா? நான் குடிப்போம். பார்க்கலாம். மழுப்பி இயேசு பதில் சொல்லி கேட்டதை கொடுத்தார். கடவுளை பார்த்து முறையிட்டு கேளுங்க. என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, என் மனைவியால் பிரச்சனை, என் கணவனுடைய பழக்கங்களால் பிரச்சனை, என் பிள்ளைகளால் தொல்லை, சொந்த பந்தங்களால் தொல்லை, உடன்பிறப்புகளால் தொல்லை, இவைகளை நீக்குவதற்கு மட்டுமே முடியும். ஆண்டவரே மீண்டும் ஒருவரை ஒரு நிமிடம் கண்ணில வருவோமா? இந்த அமர்வை முடிக்கின்ற இந்த வேளையில் ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைப்பதாக என்னிடம் குறை என்று எதுவுமே கிடையாது. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். உன்னை நான் காப்பாற்றுவேன், உனக்காக நான் போரிட விரும்பேன். நீ என் உடன் பிறந்தவர். பலவருட பகையை மறந்து யாக்கோபு எஸ்ஐவால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம். உடன்பிறப்புகள் நமக்காக இப்படி பேச வேண்டும் என்று சொல்லுங்கள். அண்ணனாக இருக்கும், தம்பியாக இருக்கும், அக்காவாக இருக்கும், தங்கையாக இருக்கும், சொத்துக்களுக்காக ஏதாவது காரணத்திற்காக சண்டையிட்டு பல வருடங்கள் பேசாமல் இருக்கும். அந்த பகை உணர்வுகள் எல்லாம் இந்த நிமிடம் கடவுள் நமக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். சிலுவையில் எங்கள் குற்றங்களை மன்னித்து வருகிறேன். என் உடன் பிறந்த பிறப்புகளை, அவர்கள் பேசிய சொற்களை, அவர்கள் கையாண்ட விதத்தை நான் மனதார மன்னிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். கண்களில் கண்ணீரோடு கதறி அழுகிறேன். எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எண்ணி பார்க்கிறேன். என் உடன்பிறப்புகள் எனக்கு செய்த கொடுமைகளை எண்ணி பார்க்கிறேன். நான் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறேன். சந்தர்ப்பம் பலவீனம் நடந்த காலத்தில் அது அப்படியே அமைந்துவிட்டது. அது இத்துணை வருடமாக பகையாகவே மன்னிக்கப்பட முடியாத ஒரு நிகழ்ச்சியாக மனதில் நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். வெறும் கோலோடு இந்த யோர்தான் நதியை நான் கடந்து போன ஒரு காலத்தில் இத்துணை பரிவட்டங்களோடு, இவ்வளவு பணியாளர்களோடு, இவ்வளவு கால்நடைகளோடு, 2 மனைவிகளோடு, இத்துணை மக்களோடு என் தாய் தேசத்துக்கு திரும்பி வருகிறேன். அன்னை சந்தித்த இடத்தில் நன்றி பலிபீடம் செலுத்திய யாக்கோபுவை போல் என் உடன்பிறப்புகளோடு நான் உங்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல என்னை ஆசீர்வதிவார்களே. பகையை மறந்து மன்னித்து ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் வருகிறேன். Praise the Lord. Praise the Lord. குடும்பத்திற்கு ஒவ்வொரு பேரை எண்ணி பார்த்து சொல்லுங்க. அண்ணனுக்காக, தம்பிக்காக, அக்காவுக்காக, தங்கைக்காக. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. வழியே வாழ்வு. நீங்க சொல்ல ஒவ்வொன்றும் அவங்களுக்கு ஆசீர்வாதமா போய் பாருங்க. கைத்தட்டி கடவுள் நன்றி சொல்லுங்க. எஸ்ஐ அதுதான் சொன்னான். எனக்கு தானாப்பா கடவுள் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். அது நீ உழைச்சு சொத்து, அது நீ வச்சுக்க, பத்திரமா பாதுகாத்துக்கோ. உனக்கு ஆபத்துனா நான் உனக்காக சண்டை போடுவேன். உன்னோட சண்டை போடுங்க, உனக்காக சண்டை போடு. இது உடன்பிறப்பு பேசுகிற வார்த்தை. ஆகவே தான் சொன்னேன், நீங்க பிரைஸ்லாம் சொன்னது, இயேசுவுக்கு புகழ் சொன்னது, இயேசுவுக்கு நன்றி சொன்னது, மரியே வாழ்வின்னு சொன்னது, உங்களோட பிறந்த பிறப்புகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. மீண்டும் ஒரு சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.